வணக்கம் சென்டம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 15க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு என்னென்ன தமிழ்நாடு நியூஸ், நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு என்ன தமிழ்நாடு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15ஆம் தேதி இவங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், வாலண்டியர் ஐஏஎஸ்லேருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன பொலிட்டீஷியனில் ஜாயின் பண்ணி இவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு போட்டிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி தொகுதியில் நின்று. ஸோ அப்படிங்கிறப்போ இவங்க ஒரு தனி கட்சி கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பா ரஞ்சித் சினிமா டைரக்டர் இருக்காரு இல்லைங்களா, அவர் அந்த பா ரஞ்சித் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுல அந்த நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த இதுல வந்து இவங்க ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது என்ன அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த விர்ச்சுவல் தலித் லிட்டரரி அவார்டு. இவங்க நிறைய புக்ஸ்லாம் எழுதுவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறதுனால அந்த அவார்டு அவங்க கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா 1 லட்ச ரூபா. நீலம் கல்ச்சுரல் சென்டர் ஃபவுண்டட் பை பா ரஞ்சித், அவர் தான் அந்த டைரக்டர் தான் வந்து அதை பண்ணாரு. 1 லட்ச ரூபா இந்த இதுக்கு கொடுக்குறாங்க. இவங்க பேர் என்ன அப்படின்னா சிவகாமி. இவங்களோட இது வந்து என்னன்னா பெரம்பலூர் தான் இவங்களோட ஊரு. ஸோ ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரைட்டர் அண்ட் பொலிட்டீஷியன் இவங்க. அதுக்கப்புறம் எங்க நடந்துச்சு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் ஐடென்டிட்டி, திஸ் இஸ் அபவுட் பீயிங் இன் த மெயின் ஸ்ட்ரீம், வி ஆர் நாட் த பெரிஃபரி. ஓகேங்களா? வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது நீலம் பண்பாட்டு மையம் பா ரஞ்சித் இவர்களால வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கு உண்டான ஔவையார் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா, யசோதா, சக்தி விருது விமலா, அப்புறம் தமிழ் அறிஞர் விருது குமரி ஆனந்தன். அவங்க தான் இறந்து போயிட்டாங்க, குமரி ஆனந்தன் இது. அதுக்கப்புறம் இது பாருங்க நல்லா என்ன அப்படின்னா, இவங்களை இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட அதாவது தமிழ்நாட்டோட விலங்கு, தேசிய தமிழ்நாட்டோட விலங்கு. ஓகேங்களா? இந்த இது வந்து தார் அப்படின்னு சொல்லுவாங்க, நீலகிரி தார்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்ப கணக்கெடுக்கிறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எந்த இதுனா, இந்த எழுவிக்குளம் நேஷனல் பார்க்கு ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர்ல இந்த இது இருக்கிறதுனால 2 மாநிலங்களும் சேர்ந்து இதுல ஒரு சென்செக்ஸ் எடுக்கிறாங்க இந்த 50வது வருஷத்தை கொண்டாடுங்கிறதுக்காக. ஸோ அதுதான் இது தார். ஓகேங்களா? இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னா, நீல்கிரிட்டஸ் ஹிலோசிரஸ் அப்படிங்கிற சயின்டிபிக் நேமு. இந்த கேரளா பிளஸ் தமிழ்நாடு 2 சேர்ந்து தான் இந்த சென்செக்ஸ் எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் எரவிக்குளம் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கேட்ஸ் ஆஃப் கேரளா. இந்தியா பிகன் இட்ஸ் 50 இயர்ஸ் ago, March 31, 1975 இது ஆரம்பிச்சாங்க. இது வந்து என்ன இது பண்ணிருக்காங்கன்னா, வைல்ட் லைஃப் செஞ்சுரி டு ப்ரொடெக்ட் த நீல்கிரி தாரா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேரளாவோட தேசிய அனிமல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் எலிஃபண்ட், தெலுங்கானாவோட டீரு, பீகாரோட இந்தியன் பைசன் கௌரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் வருவோம். நேஷனல் நியூஸ்ல என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, தெலுங்கானா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லைங்களா, தெலுங்கானா மாநிலம், அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு புதுசா ஒரு அதாவது ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்க வந்து 15% கொடுக்குறாங்க. அந்த 15% 9%, 1%, அப்புறம் 5% பிரிச்சு யாரும் அதுலயே வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுல பணக்காரங்கள் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல என்னன்னா, நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல 69 விழுக்காடு ரிசர்வேஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த 69 விழுக்காட்டுல பிசிக்கு 27%. அந்த 27% இருந்தாலும் அதுல எம்பிசின்னு வந்துருவாங்க, பிசி எம் வந்துருவாங்க, பிசி உமன் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் கிரீமி லேயர் வந்துருவாங்க, ஓசிலேயே வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்க, அவங்களுக்கு 7%. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ரிசர்வேஷன் கோட்டாஸ்ல எப்படி நமக்கு 69% இருக்கோ, இவங்க தெலுங்கானா இதுல இந்த எஸ்சி எஸ்டிக்கு உண்டான அந்த ரிசர்வேஷன் 15% அதுலயே பிரிச்சுட்டாங்க. இது பிரிச்சு 9% ஒன்று, 1% ஒன்று, 5% ஒன்று பிரிச்சிருக்காங்க. அதான் பார்ப்போம். இந்த எஸ்சி கேட்டகரைஸ் ஆக்ட் படி அங்க ரேவந்த் ரெட்டி தான் அங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க தான் பிரிச்சிருக்காங்க. The Telangana state government has officially implemented the Scheduled Caste Categorization of Reservation Act 2025. இது இந்த பர்த் அனிவர்சரி ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்ப இது பண்ணியிருக்காங்க. 50% ஃபார் எஸ்சி பீப்புள்ஸ்க்காக. எதனால அப்படின்னா, இந்த ஓபிசி கிரிமி லேயர்லாம் இருக்கு இல்லைங்களா, இது என்ன அப்படின்னா, இந்த 1992ல இந்திரா சவானேங்கிறவங்க தான் வந்து இந்த கிரிமி லேயரை கொண்டு வந்தாங்க. ஏன்னா பிசியில் இருக்கிறவங்கள என்ன பண்றாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ், சிஏ, அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இதுக்கெல்லாம் அவங்க 8 லட்சம் வருமானத்துக்கு மீறான 8 லட்சம் 10 லட்சத்துக்கு மேல சொத்து சேர்க்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க கூட இந்த ரிசர்வேஷன்ல வரக்கூடாது, அவங்களாம் நான் கிரீமி லேயர்ல போகணும் அப்படிங்கிறதுக்காக தான்
அதான் இந்த இந்திரா சவானே கேஸ் வந்து நடந்துச்சு 1992. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓபிசி கிரிமினல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 15% வந்து இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு சொல்லிட்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதுல 1% ரொம்ப டாப்ல உள்ளவங்க, குரூப் 2 90% உள்ளவங்க, குரூப் 3 5%க்கு பிரிச்சு 15% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் என்ன அப்படின்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த லாங் ரேஞ்ச் கிளைடு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போவோம். என்னன்னா இப்ப நீங்க படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த வார் மூவிலலாம் ஒரு ராக்கெட் மாரி போவோம், டக்குன்னு சொல்லிட்டு கீழே விழுவும் தெரியுங்களா, அந்த ஒரு குண்டு. அதே மாதிரிதான் இது. அந்த லாங் ரேஞ்ச் கிளைடு பாம்பு வந்து கௌரவ்னு பேரு. இந்த ஏப்ரல் 8, 10 அன்னைக்கு சோதனை இது பண்ணியிருக்கிறாங்க. அதோட வேகம் என்ன அப்படின்னா 20 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம். 1000 kg எடையை தாங்கிட்டு போவோம். டிஆர்டிஓல தயாரிக்கப்பட்டது. அந்த பாம்பை தயாரிச்சு சோதனை வெடிப்பு பாம்பு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அது பேர் என்ன, கௌரவ். இருக்கு பாருங்க, அதான் கௌரவ். இதுதான் அந்த பாம்பை எடுத்துட்டு போற அந்த ராக்கெட், ஏவுகணைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் வருவோம். இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் ஃபார் டெமோக்ரஸி ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னா இது என்ன அப்படின்னா, த 1/5th அசம்பிளி ஆஃப் த இன்டர் பார்லிமெண்டரி யூனியன், ஐபியூன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பார்லிமெண்ட்டுக்கு உண்டான ஒரு கலந்துரையாடல். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஜகஸ்தான்ல டாஸ்கண்ட், உஸ்பெகிஸ்தான் ஃப்ரம் ஏப்ரல் 55 to 9ல நடந்திருக்கு. இந்த டாஸ்கண்ட்ல இந்த கூட்டமைப்பு நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ஐபியூ அசம்பிளி சிக்னிபிகன்ட்லி குளோபல் கேதரிங் ஃபார் பார்லிமெண்டேரியன் அண்ட் இஸ் பீயிங் பார்லிமெண்டரி ஆஃப் உஸ்பெகிஸ்தான். ஓகேங்களா, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. இந்த வாட்டி எங்க நடந்திருக்கு 150 ஆனிவர்சரினா டாஸ்கண்ட்ல உஸ்பெகிஸ்தான்ல நடந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரும். இந்த சூப்பர் ஜெயிண்ட் கொல்கத்தா இவங்க வந்து எந்த டிராஃபி வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மோகன் பகன் சொல்லிட்டு சூப்பர் ஜெயிண்ட் இந்த டிராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. யாரு தோத்து போயிருக்காங்கன்னா பெங்களூரை தோக்கடிச்சு இவங்க இந்த கொல்கத்தா டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த 11th இந்தியன் சூப்பர் லீக் இது. ஓகேங்களா, மோகன் பேகன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா சூப்பர் ஜெயிண்ட் கொல்கத்தா. அதுக்கப்புறம் ஐஏஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு கப் 2005 இது வந்து துப்பாக்கி சூடு வேர்ல்டு கப். இதுல வந்து இந்தியா வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. இந்த எங்க நடந்திருக்கா, பியோனஸ் ஏர் அர்ஜென்டினா அப்படிங்கிற இடத்துல இந்த துப்பாக்கி சூடும் போட்டி நடந்திருக்கு. இதுல வந்து சைனா ஃபர்ஸ்ட் இடம் 28 கோல்டு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து 2வது இடத்துல 14 கோல்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டே, சியாச்சின் டே. என்ன அப்படின்னா, சியாச்சின் டே ஏப்ரல் 13 வந்து சியாச்சின் டேவா நம்ம கொண்டாடுறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இந்த கிளேசியர் இருக்கு இல்லைங்களா, அந்த சியாச்சின் கிளேசியர் அந்த மாதிரி இடத்துல நம்ம ராணுவ படைகளை இறக்கி அங்க பாதுகாப்பு கொடுக்கறதா அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல கிராஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குதான் இந்த இந்திரா காந்தி பீரியட்ல இது நடந்துச்சு. என்ன, சியாச்சின் டே அப்சர்வ் annually ஃபார் commemorate the courageous and resilience of Indian soldiers. அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு போர் புரிஞ்சாங்க. ஆபரேஷன் மேகதூது 1987ல நடந்துச்சு. இந்தியன் ஃபோர்ஸ் செக்யூர் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் டு த கிளேசியர் ப்ரீ எமிட்டிங் பாகிஸ்தான் பிளான் ஆக்குபை. அந்த இதெல்லாமே வந்து ஆக்குபை பண்றது ஆபரேஷன் மேகதூத் மூலமா இதெல்லாம் கிளியர் பண்ணாங்க. அதை அனுசரிக்கும் விதமா சியாச்சின் டே வந்து ஏப்ரல் 13 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, இது வந்து யாரோட ஆபரேஷன் மேகதூத் வந்து யாரோட தலைமையில பண்ணா, இந்திரா காந்தியோட பிளான்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் தாய்மானார் திட்டம், இது பாவர்ட்டி எராடிகேஷன், வறுமை ஒழிப்பு திட்டம். இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு உண்டான திட்டம். இது வந்து என்னன்னா, தமிழக பட்ஜெட்ல முதலமைச்சர் தாய்மானார் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்காரு. 27,000 கோடி இதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த நிதி ஆயோக் அறிக்கைப்படி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவாழ்ல 2.2% மக்களை கண்டறிந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறதா இந்த தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். இதோட பேரே வந்து பாவர்ட்டி எராடிகேஷன் தான். ஓகேங்களா, இன்னைக்கு உண்டான ஏப்ரல் 15க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இட்ஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் அண்ட் லைக் இட். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.